வாழ்வின் வெற்றிக்கு கட்டுரை எண் 6 முதியோர் சொல் கேட்போம். பொதுவாக யாரும் அறிவுரை கூறுவது நமக்கு பிடிக்காது. முதியோர் சொல்வதை பெரும்பாலும் அறிவுரையாகத்தான் இருக்கும். அதனால் அது அறவே பிடிப்பதில்லை. அதுவும் நம் வீட்டு பெரியோர்கள் என்றால் நமக்கு ஆகவே ஆகாது. அவர்களையும் அவர்கள் சொல்வதையும் ஒதுக்கி வைப்பதில் ஒரு ஆனந்தம். ஆனால் அது அப்படி இருப்பது நமக்கு தான் இழப்பு. அதை புரிந்து கொள்வது வேண்டும். முதியோர்களின் சொல்லை நெல்லிக்கனிக்கு ஒப்பிடுவர். நெல்லிக்கனி சாப்பிடும்போது முதலில் துவர்க்கும், முடிவில் இனிக்கும். அதே போலதான் முதியோர் சொல் முதலில் கசக்கும், ஆனால் நல்ல பலனை தரும்போது இனிக்கும். பெரியோர் முன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி என்பது மொழி. அனுபவத்தின் அடிப்படையே பெரியோர்கள் அறிவுரை உள்ளது. அதனால் நன்மைதான் விளையும் என்பதை இந்த பழமொழி உணர்த்துகிறது. அனுபவித்தவர்களுக்கு தான் வாழ்வின் கஷ்ட நஷ்டம் தெரியும். அதை போக்கும் வழிமுறையும் தெரியும். வாழ்வின் மேடு பள்ளங்களை கடந்து வந்த அனுபவம் அவர்களுக்கு உண்டு. நெளிவு சுழிவு தெரிந்தவர்களால்தான் நெறியாக வழிகாட்ட முடியும். தலைமுறையின் உறுதுணையும் அறிவுரையும் அடுத்த தலைமுறைக்கு வேண்டியதன் அவசியத்தை பெரியோர் துணை கேட்டல் பெரியோரை பிழையாமை என்று 2 அதிகாரங்களில் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அறிவு நிறைந்த முதியோர்களை அரவணைத்து செல்பவர்கள் வாழ்வின் எல்லா நலனும் பெறுவர். ஆனால் இன்று நடப்பது என்ன? முதியோர் நமக்கு சுமையாக உள்ளனர். அவர்களின் பேச்சு தொணத்தொணவாக உள்ளது. அவர்கள் கூறும் அனுபவ மொழி அருவியாக உள்ளது. கணிப்பொறி காலத்தவருக்கு கல்லாதவர் கூறுவது பொருந்தாது என்று ஏளனம் செய்கிறார்கள். உண்மையில் மூத்தோர் சொல் நமக்கு பல வகையில் பயன்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். பெரியவர்கள் என்போர் யாரும் தீங்கு செய்ய எண்ணாதவர் என்பதோடு நோய் தீர்க்கும் மருத்துவர் போன்றவர்கள். நோயாளி விரும்புவதை மருத்துவர் கொடுக்க மாட்டார். நோயை போக்க எது தேவையோ அதைத்தான் கொடுப்பார். அதனை போன்றே பெரியவர்களும் நாம் விரும்புவதை கூறாமல் நன்மை பயப்பதையே கூறுவர். இதனால்தான் மூத்தோர் சொல் வார்த்தைகளை மறக்க வேண்டாம் என்று உலக நீதி அறிவுறுத்தும். சொல் மிக்க மந்திரமில்லை என்பதும் பெரியோர்களின் பேச்சை கேட்டு நடப்பது பெருமை தரும் என்பதையும் எடுத்துரைக்கிறது. உங்கள் வீட்டில் ஒரு வயதானவர் இருந்தால் ஒரு வைரம் இருப்பதற்கு சமம் என்பது கிரீஸ் நாட்டு பழமொழி. வைரம் போன்ற மதிப்புக்குரியவர்கள் பெரியோர்கள் என்பதை இப்பழமொழி கூறுகிறது. எது முதிர்ந்தோர் நமக்கும் சமுதாயத்துக்கும் சுமையாக இருப்பார்கள் என்று கருதி ஒதுக்காமல் அவர்களுக்கும் அவர்தம் வாய் சொற்களுக்கும் மதிப்பு கொடுத்தால் நலம் பல கிடைக்கும். இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் மரியாதை வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு கொடுப்பதில்லை. இது ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குதுங்க. சின்ன குழந்தைங்கள 6 மாத குழந்தை 1 வருஷ குழந்தைங்களாம் வாங்க போங்க, அது 5 வயசு 6 வயசுனா கூட அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற மரியாதையும் பராமரிக்கிற முறையும் தான் வீட்டில் இருக்கிற தன்னோட தன் தாய் தந்தையர்களுக்கோ தாத்தா பாட்டிகளுக்கோ கொடுப்பதில்லை. அவங்களும் குழந்தைங்க. இவங்க வளர்கிற குழந்தைய போற்றுற அளவுக்கு நம்மளை வளர்த்தி முடிச்சவங்க இன்றைக்கி இயலாமல் நிலையில் இருக்கிறவங்களையும் பாதுகாக்க வேணும். வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் சின்ன பிள்ளைங்கிட்ட இருக்கிற தவறு கண்டிப்பாக குறையும்.